வீவர்ஸ் இன்னைக்கு ஜனவரி 12 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜானகி மேகா சாப்பிடக்கூட வரும்போது ஜானகி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உன் வீடுனால அவரை நீ வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டல அப்படின்னோடனே, இப்போ மேகா என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, நம்ம வீடுன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இப்போ மேகா மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் வாசுதேவன் மாமாவை ஜோதி கூட தான் நான் சேர்த்து வைப்பேன், எனக்கும் சித்துக்கு மட்டும் நீ கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நீ போய் உங்கள் அண்ணன் கூட போய் ஒண்டிகிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு ஜானகி மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜானகி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே வரமாட்டேன் அப்படின்னோடனே, மேகா கீழே வந்து வாசுதேவன்கிட்டையும் பாட்டிக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வரமாட்டே சொல்லிட்டாங்க, விடுங்க, அவங்களுக்கு பசியில் ஒரு மனுஷன் என்னென்ன செய்கிறான்னு தெரியாத, அவங்களே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது செல்லமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சித்துவை கூப்பிட்டு கொண்டு கொடுக்க சொல்லும்போது சித்து கோவத்தில் அப்படியே பேசாமே நின்றுதாரு. இப்போ மேகா வந்து செல்லம்மாவை கூப்பிட்டு, நீ எங்கே போகிற, எங்கள் அத்தை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கையை பிடிக்கிறாங்க. செல்லம்மா மேகா கையை தட்டி விட்டுட்டு மேலே போய் ஜானகிக்கு போய் சாப்பாடு வச்சு பேசுகிறாங்க, சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு. இப்போ மேகா செல்லம்மா நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி செல்லம்மாவை பிடிச்சி கீழே தள்ளிடுறாங்க. செல்லம்மா கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஜானகி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அத்தை செல்லம்மா மேலே கோவப்படாமல் நம்ம மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு மேகா பார்த்துட்ருக்காங்க. மறுபடியும் செல்லம்மா உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, வெளியில் போ அப்படின்னு தள்ளி விடும்போது சித்து வந்து பிடிச்சிடுறாரு. இப்போ உடனே ஜானகி வந்து, நீங்கள் வர வேண்டாம் செல்லம்மா, எனக்காண்டி நீங்கள் யார்கிட்டே வந்து அசிங்கப்பட வேண்டாம், சாப்பாடு எடுத்துகிட்டு நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே இப்போ செல்லம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சித்துக்கூட காரில் வரும்போது செல்லம்மா அழுதுகிட்டே வராங்க. அப்போ சித்து என்ன கேட்குறாருன்னா, மேகா திட்டினதெல்லாம் மனசில் வச்சுட்டு வரியா அப்படின்னு. அப்போ செல்லம்மா, இல்லை நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழும்போது இங்கே அவங்க ஃபேக்ட்ரி வரைக்கும் வராங்க. வந்தோடனே உள்ளே கூப்பிட்றாங்க செல்லம்மா. அப்போ சித்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன தான் என்னை சமாதானப்படுத்தினாலும் எனக்கு உங்கள் மேலே இருக்கிற கோவம் குறையல, அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து பாட்டுக்கு செல்லம்மாவை மட்டும் இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ செல்லம்மா அதை வந்து லக்ஷ்மிகிட்ட சொல்லி ஃபீல் பண்ணும்போது மகேஷ் வர்றாரு. இப்போ மகேஷ் கிட்ட கணக்கெல்லாம் பார்க்குற பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வர்றாங்க மகேந்திரன் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு. அவங்கக்கிட்ட செல்லம்மா போய் பேசுகிறாங்க, நான் உங்கள் காசெல்லாம் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பிவிட்டு லட்சுமியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோமோ என்னென்னா நேற்று போட்ட அதே சீன் தான். தேங்க்யூ.